எண்ணூரில் கடலில் எண்ணெய் கலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. மெக்ஜாம் புயலின் போது சிபிசிஎல் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததில் எண்ணூர் துறைமுகத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவருடைய உடைமைகளும் படகுகள், மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவைகள் பாதிப்புக்கு உள்ளாகின. இந்த நிகழ்வு தொடர்பாக தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அரசு இந்த மீனவ குடும்பங்களுக்கும் அவருடைய உடைமைகளுக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த நிவாரண உதவியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையில வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு சுமார் 6700 பேருக்கு தலா 7500 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் எனவும், மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 2300 மீனவ குடும்பங்களுக்கு நிவாரண தொகையாக தலா 12500 ரூபாயும், படகுகளை சரி செய்ய படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. இந்த ஒரு நிவாரண தொகை தற்போது இருக்கக்கூடிய விலைவாசிக்கும் தற்போது இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த தொகை போதுமானதாக இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தற்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அவருடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து தற்போது இருக்கக்கூடிய விலைவாசியை கருத்தில் கொண்டு படகு ஒன்றுக்கு நிவாரணமாக 50,000 ரூபாயும், கண்ணாடி இழை படகிற்கு தலா 30,000 ரூபாயும், கட்டுமரத்திற்கு தலா 20,000 ரூபாயும், மீன்பிடி வலைக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் எண்ணூர் முகத்துவத்தில் கச்சா எண்ணெய் கசிந்துள்ள நிகழ்வுக்கு சிபிசிஎல் நிறுவனம் தான் முழுமையான காரணமாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவ்வப்போது முகத்துவாரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல ஆய்வு மேற்கொண்டு தன்னுடைய கடமையை செய்திருந்தால் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர், பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவ கிராமங்களையும் கண்டிருந்து மீனவ கிராமங்களுக்கும் மீனவர்களுக்கும் அந்த நிவாரண தொகை முழுமையாக சென்றடைவதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.